கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே 15 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அச்சமடைந்த சிறுமி கூச்சலிட்டதைத் தொடர்ந்து 3 பேரும் அவரது கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள். தப்பி ஓடிய 2 பேரை காவல்துறையினர் தேடி வரக்கூடிய நிலையில் 17 வயது சிறுவனை பிடித்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இதில் படுகாயமடைந்த மாணவி குச்சிலியம்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே 15 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தரகம்பட்டி அருகே அண்ணாவி பூசாரிப்பட்டியை சார்ந்த விவசாயி இவருக்கு 15 வயதில் மகள் உள்ளார். இவர் தரகம்பட்டியில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று விடுமுறை என்பதால் இரவு வீட்டில் இருந்துள்ளார். அப்பொழுது அதே ஊரை சார்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் பழகி வந்த நிலையில் செல்போனில் தொடர்பு கொண்டு அவரை அருகில் உள்ள சோளக்காட்டிற்கு வருமாறு அழைத்துள்ளார். அப்பொழுது அந்த மாணவி மறுக்கவே அவருக்கு பரிசு வாங்கி வைத்திருப்பதாகவும் அதனை வாங்கிக் கொள்ளவா என ஆசை வார்த்தை கூறி அழைத்துள்ளார். இதனை நம்பி அந்த மாணவி 12ஆம் வகுப்பு மாணவன் மற்றும் அங்கிருந்த 2 வாலிபர்கள் மாணவியை கூட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்ய முயற்சித்துள்ளனர். இதனால் பயந்து போன மாணவி கூச்சலிட்டுள்ளார். அவரது கூச்சலை கேட்டு அருகில் இருந்த பொதுமக்கள் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து அந்த மூவரும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மாணவியின் கழுத்தை அறுத்துள்ளனர். அப்பொழுது அவர் அபாய குரல் எழுப்பவே சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வருவதை கண்டு 3 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். கழுத்தில் படுகாயத்துடன் இரத்த வெள்ளத்தில் மாணவியை மீட்டு அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு மாணவி அவசர சிகிச்சை பிரிவு சேர்க்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சையில் உள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த பாலவிடுதி போலீசார் 12ஆம் வகுப்பு மாணவனை பிடித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய 2 பேரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். பரிசளிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 10ஆம் வகுப்பு மாணவியை 3 பேர் கூட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்ய முயற்சித்ததும் கழுத்து அறுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.